வெல்கம் டு மை சேனல் செட் டாக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய வீடியோ அக்டோபர் மாதத்துக்கான பட்ஜெட் வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதத்துக்கான பட்ஜெட் நான் ஃப்ரேம் பண்ணிட்டேன். 1ஆம் தேதி ஆனோன்னா எல்லாருமே பட்ஜெட் போட்டிருப்பீங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருமே பட்ஜெட் வீடியோவை எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டுருப்பீங்க. நீங்களுமே பட்ஜெட் போட்டிருப்பீங்க. இந்த மாதத்துக்கு நான் வந்து எவ்வளோ இன்கம் வாங்கினேன், எவ்வளோ பட்ஜெட் போடுறேன், எப்படி சேமிக்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க போகிறோம். இதில் கொஞ்சம் ஸ்லைட் சேவிங்ஸில் கொஞ்சம் சின்னதாக ஒரு மாற்றம் ஏற்படுத்தியிருக்கேன். இந்த ஒவ்வொரு மாதமும் சின்ன சின்ன சேஞ்சஸ் வந்து கண்டிப்பாக வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த மாதம் எவ்வளோ இன்கம், எவ்வளோ பட்ஜெட் போட போகிறேன், சேவிங்ஸ் எவ்வளோ பண்ண போகிறேன், என்னென்ன மாதிரி சேவிங்ஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். நான் கிட்டத்தட்ட வந்து 27,000 வாங்கி நான் 50% மேலே நான் வந்து சேமிக்கிறேன். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, இது எப்படி உங்களால் மட்டும் எப்படி இப்படி முடியுதுன்னு சொல்லிட்டு. நம்ம மனசு வச்சோம், பட்ஜெட் படி போனோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக சாத்தியப்படலாம். கண்டிப்பாக பாருங்கள், என்னுடைய டோட்டல் இன்கம் 27,000. அதாவது என்னுடைய ப்ரைமரி இன்கம், நான் லெக்சரர் ஜாபில் போகிறது ப்ளஸ் நான் செய்யக்கூடிய பார்ட் டைம் ஜாப், இதை ரெண்டையுமே சேர்த்து எனக்கு 27,000 வரும். யூடியூப் இன்கம் இதில் இன்க்ளூடட் கிடையாது. ஏன்னா மாதம் எனக்கு யூடியூப் இன்கம் வராது. 3 months ஒன்ஸு இல்லை 2 months ஒன்ஸு தான் வரும். ரொம்ப ரேராக தான் 2 months ஒன்ஸே வரும். 3 months ஒன்ஸ் தான் கண்டிப்பாக வரும். அதனால் இதை நான் சேர்க்க மாட்டேன். எக்ஸ்பென்சஸ்க்கு நான் எடுத்து வைக்கக்கூடிய அமௌண்ட் வந்து 13,000 ரூபாய். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ இந்த வருஷம் முழுக்க 13,000 கொண்டு போகணும் அப்படிங்கிற பிளானில் இருக்கேன். நெக்ஸ்ட் இயர் வந்து வேணால் 15,000 ஆக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவில் இருக்கேன். சேவிங்ஸ் வந்து 14,000 கண்டிப்பாக பண்ணியே ஆகணும், வேறு வழியே இல்லை. ஏன்னா ஸ்கூல் ஃபீஸ்க்கு எடுத்து வைக்கணும், பர்சனல் சேவிங்ஸ் நிறையா இருக்குது. ஸோ இதுதான் என்னுடைய ஸ்ப்ளிட்டப். டோட்டல் இன்கம்ங்கிற பொறுத்த மட்டும் பார்ட் டைம் ஜாபாக சரி, மெயினாக நான் லெக்சரராக இருக்கேன் ப்ரைவேட் காலேஜில். பார்ட் டைமாக மெடிக்கல் ட்ரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணுறேன். வேறு எதுவும் இப்போதைக்கு நான் பண்ணலை. மற்றபடி டியூஷன்லாம் இனி தான் ஸ்டார்ட் பண்ணணும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பட்ஜெட்டுக்கான ஸ்ப்ளிட்டப் பார்த்துடலாம். ஸோ 13,000 நான் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராசரிக்கு 3,500 ரூபா. இது வந்து சேஞ்ச் இல்லை. இந்த மாதம் 3,500 தான். கிராசரி அமௌண்ட் வந்து கொஞ்சம் நான் சொல்லக்கூடிய டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா 3,000 to 3,500க்குள்ளே நம்ம கண்டிப்பாக நம்மளுடைய கிராசரி அமௌண்ட்டை கம்மி பண்ணிடலாம். அதுக்கு ஒவ்வொரு செலவையும் எப்படி கம்மி பண்ணுறது, எப்படி பணம் சேமிக்கலாம், ஒவ்வொரு செலவுகளையும் சொல்லிவிட்டு தனித்தனி வீடியோ போட்டிருக்கேன். அந்த ஹவு டு ரெடியூஸ் த டிஃப்ரெண்ட் எக்ஸ்பென்சஸ்ன்னு சொல்லி ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது. அந்த பிளேலிஸ்ட்டோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், மறக்காமல் பாருங்கள். பாலுக்கு எப்போதும் போல் 1,320 ரூபா, அதில் சேஞ்ச் இருக்காது. வெஜிடபிள் வந்து பார்த்திங்கன்னா 1,000 ரூபா. நான்வெஜ்ஜுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1,200 ரூபா. ஆனால் நான் தப்பாக டைப் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக 1,200 ரூபா தான் நான்வெஜ்ஜுக்கு, அதில் சேஞ்ச் கிடையாது. கேஸுக்கு 1,000 ரூபா. கேஸுக்கு வந்து நம்ம 1,000 ரூபா அப்படிங்கிறப்ப இந்த மாதம் நான் வாங்கலை. ஏன்னா எனக்கு 2 சிலிண்டர் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த அமௌண்ட் சேவிங்ஸ் தான் போகும். பட் ஆனால் ஒவ்வொரு மாதமும் நான் எடுத்து வச்சுருவேன். ஏன்னா இன்கேஸ் கேஸ் புக் பண்ணல எனக்கு அந்த அமௌண்ட் சேவிங்ஸில் போகும் இல்லையா. இல்லை நான் இதில் எடுத்து வைக்காமல் இருந்தேன்னா வேறு ஏதாவது எனக்கு செலவு வந்துடும். அதை மைண்டில் வச்சுட்டு தான் அப்படி பண்ணுறேன். அதுக்கப்புறம் பெட்ரோலுக்கு வந்து 1,200 ரூபா. அதில் வந்து 1,500 போட்டுட்ருந்தேன். இப்போ கொஞ்சம் 300 ரூபா கம்மி பண்ணியிருக்கேன். சரி, ஓகே பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. பெட்ரோலுமே நம்ம ஷார்ட் டிஸ்டன்ஸஸ்க்கு நீங்கள் நடந்துட்டு லாங் டிஸ்டன்ஸ்க்கு மட்டும் பைக் எடுத்திங்கன்னா நல்லாவே குறைக்கலாம். அது இல்லாமல் நிறைய டிப்ஸ் வீடியோ நான் போட்டிருக்கேன், பெட்ரோல் எக்ஸ்பென்சஸை எப்படி கம்மி பண்ணுறதுன்னு. அது எல்லாமே அந்த ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது, பாருங்கள். மெடிசனுக்கு 500 ரூபா, ரெகுலராக வாங்கக்கூடிய மெடிசன்ஸ். இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இப்போ அப்போலோ ஃபார்மசியில் வாங்குவோம். அங்கே கார்ட் சிஸ்டம் இருக்குது. நீங்கள் வந்து ஒவ்வொரு பர்ச்சேஸ்க்கும் வந்து பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க. அந்த பாயிண்ட்ஸை நம்ம அமௌண்ட்டாக மாற்றிக்கலாம். கேபிளுக்கு 330 ரூபா. கேபிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 330 ரூபா, அதை அப்படியே ஜிபே பண்ணிடுவேன். அது சேலரி அக்கௌண்ட்லேயே இருக்கும். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஜிபே அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களான்னு. வச்சுருக்கேன். என்னோடய சேலரி அக்கௌண்ட் தான் ஜிபே அக்கௌண்ட். ஏன்னா அதில் சேலரி விழுந்து இந்த மாதிரி ஸ்ப்ளிட்டப் போட்டு மினிமம் அமௌண்ட்டை தான் வச்சுருப்பேன். ஸோ அதனால் நம்ம மேக்ஸிமம் ஜிபே பே பண்ணியெல்லாம் எதுவுமே ஆடம்பர செலவு பண்ண முடியாது. அதனால் நான் சேலரி அக்கௌண்ட்டே ஜிபே அக்கௌண்ட்டாக வச்சுருக்கேன். ஸ்நாக்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா எப்போதும் போல் 1,000 ரூபா. வேறு வழியில் அதுக்குள்ளே தான் முடிச்சாகணும். இபி பில் 1,000 ரூபா எடுத்து வச்சுருக்கேன். இதர செலவுகளுக்கு 550 ரூபா, மொத்தம் 13,000 ரூபா. சேவிங்ஸ் அப்படிங்கிற வருஷத்துக்கு வரும்பொழுது 14,000 நான் எப்படி பிரிக்கிறேன்னா, ஸோ எனக்கு என்னோடய ஒய்ஃபுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிபிஎஃப் போடுறோம். ஸோ அதனால் 1,000 ரூபா 1,000 ரூபா மந்த்லி பிபிஎஃப் போடுறதுக்கு. பசங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பசங்களோட ஒரு பையனுக்கு பிபிஎஃப், பாப்பாவுக்கு எஸ்எஸ்ஏ போடுறேன். ஸோ ஆளுக்கு 1,000 ரூபா போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீமில். ஸோ இதுதான் என்னால் பண்ணக்கூடிய மேக்ஸிமம் சேவிங்ஸ். இதை பண்ணுறதுனால தான் கொஞ்சம் திருப்தியாக இருக்குது. இதை நான் பண்ணலை அப்படின்னா
இந்த கஷ்டத்தின் மத்தியிலையுமே நான் இதை பண்ணிடுவேன். ஏன்னா ஏதாவது ஒரு கையில் நமக்கு ஒரு இருப்பு இருக்கணும். அதுவும் டக்குன்னு எடுக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. கொஞ்சம் லாங் டேர்மாக இருக்கட்டும்னா இதில் இன்வெஸ்ட் பண்ணுறேன். நான் டபுள் த அமௌண்ட் வந்து நான் கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ என்னுடைய கரண்ட் சேலரி சிச்சுவேஷனுக்கு நான் 1000 ரூபா போடுறேன். இன்கேஸ் எனக்கு மந்த்லி இன்கம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இதையும் நான் இன்க்ரீஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்கூல் ஃபீஸுக்கு நான் 6000 ரூபா எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் இயர்க்கான ஃபீஸை இப்போவே கொஞ்சம் கொஞ்சம் நான் சேர்த்து வைக்கிறேன். சில சமயம் எடுத்து வைக்க முடியறதில்ல. அப்போ நான் வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா சேவிங்ஸ்லேருந்து நான் கண்டிப்பாக எடுத்து வச்சுருவேன். இப்போ இந்த மாதம் 6000 எடுத்து வைக்கிறேன். எமர்ஜென்சி ஃபண்ட் ஒரு 1300 ரூபா எடுத்து வச்சுருக்கேன். 10% சேவிங்ஸ் நம்ம சம்பளத்துலேருந்து ஒரு 10% கண்டிப்பாக சேமிக்கணும் அப்படிங்கிற அந்த தாட்டில் அதை தனியாக சேமிச்சுட்டு வரேன். அதுக்கு வந்து 2700 ரூபா. ஸோ இதுதான் என்னுடைய சேவிங்ஸ் வந்து ஸ்ப்ளிட் அப் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் கேட்குறீங்க அந்த 10% சேவிங்ஸ் என்ன பண்ணுவீங்கன்னு. நான் நார்மல் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் தான் போட்டிருக்கேன். ஒரு பல்க் அமௌண்ட் வந்தால் அதை அப்படியே எஃப்டிக்கு மாற்றி விட்ருவேன். எமர்ஜென்சி ஃபண்டும் அப்படி தான் ஒரு பல்க் அமௌண்ட்டாக வரும்பொழுது எஃப்டியாக வந்து மாற்றிடுவேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த புது பவுச்சில் இந்த மாதத்துலேருந்து கேஷ் ஸ்டஃப் பண்ணுறேன் பட்ஜெட்டுக்கு. ஸோ நீங்களே பார்த்துட்ருக்கீங்க. கிராசரிக்கு எவ்வளவோ அந்த அமௌண்ட்டை எடுத்து வச்சுருவேன். இந்த மாதிரி நம்ம என்வலப் கவர் யூஸ் பண்ணி இல்லையோ இந்த மாதிரி பவுச்சர்ஸில் நம்ம போடும் பொழுது அந்த செலவுக்கு மட்டும்தான் அந்த பவுச்லேருந்து நம்ம காசு எடுப்போம். இப்போ வீட்டில் வந்து நான் இல்லை, ஒய்ஃப் மட்டும்தான் இருக்காங்க, டக்குன்னு ஒரு கேஸ் காரனை கொண்டு வராங்க, கேஸ் டெலிவரி பண்ணுறாங்கன்னா இந்த பவுச்சை போய் டக்குன்னு கேஸுங்கிற இருக்கக்கூடிய அமௌண்ட் எடுத்து கொடுத்துருவாங்க. நமக்கு மறந்துக்காது. ஸோ என்ன செலவு பண்ணோம், டக்குன்னு அந்த பவுச்சை பார்ப்போம், அதில் அமௌண்ட் இல்லைனா மேபி கேஸுக்கு தான் கொடுத்துருப்போம் அப்படிங்கிற ஒரு நினப்பு வரும். தேவையில்லாமல் நம்ம என்ன பண்ணோம், எல்லா அமௌண்ட்டையும் ஒரே பேக்கில் வச்சுருந்திங்கன்னா எங்கே போகுது எதுக்கு போகுதுங்கிறது தெரியாது. எல்லா செலவுக்குமே நம்ம ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். மாதம் முழுக்க அந்த செலவு வரணும். நான்வெஜ்னால் நீங்கள் மாதம் முழுக்க 4 ஞாயிற்றுக்கிழமையோ இல்லை மற்றபடி மற்ற நாளில் வாங்குறீங்கன்னா அந்த மாதம் முழுக்க எனக்கு அந்த அமௌண்ட் அவைலபிளாக இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி மெத்தடு தான் வந்து பெஸ்ட் மெத்தடு. அதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் ஒரே பேக்கில் வச்சுருந்து பாலுக்கு இன்றைக்கி நான் எடுக்கிறேன், அதுக்கு எடுக்கிறேன்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டே இருப்போம். ஒரு பெரிய அமௌண்ட்லேருந்து எதுக்கு எங்கே போகுதுன்னு நமக்கு தெரியவே தெரியாது. நம்ம வந்து கவனமாக இருக்க முடியாது. இந்த மாதிரி பவுச் மெத்தட்லேயோ என்வலப் மெத்தட்லேயோ இப்போ நான் காய்கறிக்கு நான் 1000 ரூபா எடுத்து வச்சுருக்கேன், 200 ரூபா செலவு பண்ணிட்டேன், மிச்சம் 800 ரூபா தான் இருக்குது. ஸோ அப்போ நம்ம கொஞ்சம் கவனமாக காய்கறி செலவை ஹேண்டில் பண்ணணும், நான்வெஜ் செலவை ஹேண்டில் பண்ணணுங்கிற ஐடியா கிடைக்கும். நிறையா பேர் வந்து இந்த மெத்தடுக்கு வந்து நீங்கள் தம்ஸ் அப் கொடுக்குறீங்க, லைக் பண்ணியிருக்கீங்க. ஸோ அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் ஒரு ஃபினான்ஷியல் டிசிப்ளின் நமக்கு வரும். இல்லைனா ரொம்ப கஷ்டம்தான். ஸோ இப்படி தான் வந்து நான் ஃபாலோ பண்ணுவேன். டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கான அமௌண்ட் வந்து எனக்கு கிரெடிட் ஆனதுக்கப்புறம் நான் அதில் போட்டுருவேன். ஸோ எனக்கு வந்து டிஏ அமௌண்ட் வரும் டெய்லி பஸ் ட்ராவலுக்கு. அந்த அமௌண்ட் வந்து சேலரி இல்லாமல் தனியாக கிரெடிட் ஆகும். அது வந்தோன்னே இந்த பவுச்சில் நான் போட்டுருவேன். அதான் ஃப்ரெண்ட்ஸ், ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த வீடியோ பார்த்தினா உங்களோட கமெண்ட்டாக மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நீங்களும் பட்ஜெட் போட்டுட்டிங்களா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.